அப்படியா இல்ல ஆளுல தோற்றம் மாறிட்டு வளமே விட கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு. என்ன ஏன் இந்த காத்து இதா கூடுதலா வெளிநாட்டுக்காரன் விரும்புறது என்னன்னா இது பாவனை கூட வச்சு பாவிக்கிறபடியா அதோட இந்த டேஸ்ட் கூட ஆள் பார்த்தா சண்டி கட்டு போட்டு ஊருகள்ல இப்படித்தானே போனாங்க அப்படித்தான் இருக்கும். இவ்வளவு கபடி இல்ல வண்டு வண்டு எங்கட கபடிக்காண்டி மட்டும் மட்டும் அண்ணன் பேர் சொல்ல மறந்துட்டேன். என் பேர் அலெக்ஸ். அலெக்ஸ் அவர் அம்புள்ள அலெக்ஸ். சும்மா சொல்றீங்க அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ அலெக்ஸ். மீன்பிடி தொழிலுக்கு பெண்கள் சரியான ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கிறாங்க. கூடுதலா அந்த வேலையில இருந்து பிரிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வேற வேற இடங்கள்ல நாங்க போய் பார்த்துருக்கோம். அதை விட இந்த இடத்துல எனக்கு பெண்களும் வந்து நின்று உதவி செய்யலாம். அப்பா சரியான வெயிட்டா தான் இருக்கு. அவையில் பயன்படுத்துற ரோலர் அவையில் பயன்படுத்துற வேலைகள் எல்லாமே வந்து இங்க பயன்படுத்துறதுக்கு தடை. உங்களுக்கு பயமே ஐயா வெளியில போகாம சும்மா இதுக்குள்ளேயே நீங்க வீடியோ இந்திய ரோலர் இப்படி பாக்குற கண்ணு கட்டின தூரம் மட்டும் வந்துட்டு போயினோம். அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கிறேன். என்ன இப்ப முந்தி ஒரு காலத்துல நடந்த தொழில் வள்ளம் எல்லாம் வச்சிருந்தா அப்பாக்கெல்லாம் செய்தவ. இப்ப சீசனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த புயல் வர போகுது. சரி அதை முன்கூட்டியே வந்து ஐயா சொல்லிடுறேன். என்னன்னு தெரியும் உங்களுக்கு புயல் வர போதுன்னு? இவ்வளவு தான் மாட்டுப்பட்டிருக்கு சின்ன சின்ன பாறைகள்லாம். கடல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கடல்லையும் வந்து விஷத்தன்மையான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. 2,300 ரூபா வியாபாரம் நடக்குமா? மிதிவடி இல்லையா? இந்த பெயர் பலகை எல்லாம் ஃபுல்லா வந்து தமிழை பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு வாசையா இருக்கு. இங்கிலீஷ் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாவே வந்து தமிழ் தான். பள்ளிக்கூடம் லீவா? பள்ளிக்கூடம் போகாம இங்கே என்ன செய்யறேன்? உயிரை கொடுத்து கூட விளையாடுவாங்க. இங்க பாக்குற கருவாடுகள் எல்லாமே வந்து நல்ல டஸ்ட் இல்லாம நல்ல நீட்டா இருக்கு. இதெல்லாம் வந்து சில பேர் வந்து இந்த தண்ணீர் கழுவைக்க கரையும். ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த உப்பொண்டும் இல்ல, அப்படியே உடனே சமைக்கிறாரு. உடனே வணக்கம் அம்மா யோசிக்கிறேன் என்னடா செய்யறாங்க. அக்கா உங்களோட ஒரு கேட்கணும். எல்லா இடத்துலயும் போய் பார்த்துருக்கணும் சரியா? ஆனா இந்த பெண்கள் வந்து இப்படி நின்று செய்து கொண்ட விஷயங்கள் வந்து கூடுதலா பாக்கல. நீங்க எவ்வளவு ஆழமா வந்து இதுக்கு உதவி செய்றீங்க. ஆள் வந்து என்னோட வந்து படிச்சாள் கிலோ 1200. வணக்கம் எல்லாருக்குமே. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில நிக்கிறோம். பருத்தித்துறை தான் வந்து யாழ்ப்பாணத்தின் அந்த முனை என்று சொல்லலாம். இப்ப ஏற்கனவே காணொலிகளை பார்த்திருப்பீங்க. நாங்கள் அந்த வடமாகாணத்தின் முனை என்று அந்த தபால் பெட்டி இருக்கு தானே, தென்முனை இருக்கு வடமுனை இருக்கு. அதே மாதிரி பருத்தித்துறையில வந்து அந்த வடமுனை இருக்கு, வெளிச்ச வீடு இருக்கு, மற்றது இந்த கடற்கரை. கூடுதலா நீங்கள் இங்கால பருத்தித்துறை பார்க்க வந்தீங்கன்னா வந்து இந்த யாழ்ப்பாணத்தின் என்னன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு கடற்கரை, ஒரு மீன் வளம் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்லலாம். இப்படியோ நீங்கள் இந்த வீதி இருக்கு தானே, இந்த வீதி விடாக அப்படியோ கரையால போனீங்கன்னா வந்து வல்வெட்டுத்துறை போய் அச்சுவேலி போய் அப்படியோ போற இடம் எல்லாமே வந்து மீன்பிடி தொழிலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பின்னால பார்த்தாலும் அங்கால பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அங்கே மீன்பிடி வந்து செய்து கொண்டிருக்கிறோம். வளமையா இங்கால வந்தாலே இந்த பெரிய பெரிய மீன்கள் கூடுதலாக யாழ்ப்பாண சந்தையை விட இந்த பருத்தித்துறையில பார்த்தோம்னா வந்து பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இங்கே இந்த வந்து கட்டி கொண்டு வர வேணும். நாங்கள் ஒரு அலுவலா வந்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறைக்கு வந்தாங்க. அப்போ அங்கே போகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்போ அதிகாலையில் இங்கே ஒரு 7:30 தான் இருக்கும். 7:30க்கு இங்கே சந்தை கூடும். போட்ல இருந்து இறக்கி உடனடியாக வந்து அந்த மீன்களை வந்து விற்பினோம். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதோட எங்களோட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்போ சந்தை இல்லாமல் வந்து இப்போ இந்த இடத்துல சைட்டால் எல்லா இடம் போனால் வந்து அந்த போர்டுகளில் பிடிச்சிட்டு அதில் வச்சே கூறி வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு இடங்களில் வந்து மீன் பிடிச்சி வந்து அவையில் வந்து கொண்டு போயிடும். இப்போ மெயினாக பிரதானமான சந்தை வந்து அதில் இருக்குது. போய் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடிச்சி அதை பிரித்து கொண்டிருக்கணும். அதோட இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெண்களும் வந்து இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். ஐயா கொஞ்சம் கதைப்பம்மா என்னையா வளமே விட கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு. என்ன ஏன் இந்த காத்து இதா? இப்ப எந்தெந்த சீசனுக்கு இங்க மீன் கூடுதல் அப்படி வரும்?
இந்த மாதத்துல மீன் படுறது என்ன மீன் கூடுதல் அப்படி விடும்? பெரிய பெரிய மீன்கள் இங்க யாழ்ப்பாணம் இதை விட பருத்தித்துறைக்கு வந்தா தான் இந்த கட்டி கொண்டு ஒரு மோட்டர் சைக்கிள்னா கட்டி கொண்டு போயினா பார்த்தா 30-40 கிலோ மீனாக இருக்கும். அதுல பெருங்கடல் என்ன காது பிரச்சனையால அடுத்த புயல் வர போகுது. சரி, அதை முன்கூட்டியே வந்து ஐயா சொல்லிடுறேன். என்னன்னு தெரியும் உங்களுக்கு புயல் வர போகுதுன்னு? அறிக்கையில அறிவிக்கணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு இந்த சங்கத்தால வந்து அறிவிக்கணும் அப்படி நடக்க போகுதுன்னு. அப்படி அறிவிக்கிறேன். அதான் நான் வளமையா வரைக்கும் பாக்குறேன்னா வந்து அந்த இடத்துல பெருசா போட்டு கூறுவினோம். ஆனா இப்ப இன்றைக்கு கொஞ்சம் சவுத்தா இருக்கேன். சவுத்தா சரி, ஒரு சந்தையை போய் பார்த்துட்டு வருவோம். சரி, இந்த இதுல வந்து எத்தனை சந்தை இருக்கு இந்த கரையில வந்து? முனையண்டா அங்கே போனா என்ன மட்டும் கிடக்கு. ஆனா எது பெருசு? அதான் நல்ல மீன்கள் வரும். அதுல என்ன இப்போ போனாலும் பார்க்கலாம். சரி, நாங்க இதையும் போய் பார்த்துட்டு அதையும் போய் பார்ப்போம். சரிங்க, நன்றி. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வீடுகள் எல்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. அதோட இதுல போட்டிருக்கு கொட்டடி மண் உங்களை வரவேற்கின்றது. கொட்டடி இந்த பகுதிக்கு பேர் வந்து கொட்டடி. இதுல வந்து இந்த மீன் சந்தை வந்து இருக்கு. அதோட அந்த ஐயா சொன்னவர், நான் முதல் முறையாக வந்து இந்த சந்தைக்கு தான் வந்தேன். ஆனால் அந்த ஐயா சொன்னவர் வந்து அங்காலே முனையில் ஒரு சந்தை ஒன்று இருக்கு, பட்டம் போடுறாங்களே என்ன ஐயா மீன் இல்லையா? கூடுதலாக இந்த அதிகாலையில இப்போ இதுக்கு முதலே வந்து இந்த வீடுகளுக்கு கொண்டு அந்த பெட்டி பெட்டியாக கொடுப்பினா தானே அவையில் எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு மீன் எடுக்க டக்குன்னு கூட்டிடும். மீன் எடுக்க வந்துருக்கணும் பாருங்க. ஃபுல்லாகவே வந்து பெட்டி தான் காட்டியிருக்கணும். கடையும் வந்து வச்சுக்கணும்டா டே, வாடகைகளுக்கு வசிக்கணும் பாருங்க. கூடுதலாக இந்த இது நிற்கிற எல்லாமே வந்து இந்த மோட்டர் சைக்கிள்களில் வந்து பெட்டி கட்டி கொடுக்குறாங்க. பெரிய மீன் ஒன்று இருக்கு. அதோட வேறு வேறு இடங்கள்ல இருந்து வந்து கணக்கு பேர் வந்து மீன் பிடிக்கிறதுக்காண்டி மீன் வேண்டுறதுக்காண்டி வந்து வந்துருக்கணும் பாருங்க. இதில் வச்சு தான் வந்து வீட்டை கறி வேண்டு தான் வேணும். இங்கே வந்து வேண்டாமேன்னு போகிறது பாருங்க. இந்த இடத்துல வந்து கறிகள் வந்து சுடக்கூடிய மாதிரி மீன். இங்கே வந்து பெரிய பெரிய மீன் எடுக்கலாம். பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய மீன் உண்டு. இங்க வந்து தனித்தனியா வந்து நீங்க வேண்டலாம். நீங்க வந்து கூறித்தான் வேண்டி கூட கூடிய மாதிரி பாப்போம். 1350 நீ 400 1400 யோசிக்காத, கிலோ 1400. சரி, அதை வந்து யோசிக்கணும். இந்த இடத்துல வந்து கூரை கொண்டிருக்கணும். எந்தெல்லாம் பெரிய மீன்கள் இதெல்லாம் இதை விட பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்து ஆப்பிடப்படும். இதுல வந்து 1500 சொல்லி கொண்டிருக்கிறேன். கிலோ 1500. இவர் வந்து ஏமாந்துட்டு கிலோ ஒரு கிலோ 1500டா. கேள் சரி கேள். ஆளை விட்டுருக்கு. ஆள் வந்து புதுசா இண்டை. நாங்க இந்த இடத்துல வரைக்கும் வந்து பெருசா ஆக்கள் இல்லை. இப்ப இந்த நேரம் தான் ஆக்கள் வந்து கூட தொடங்கினோம். சந்தையும் வந்து கூட தொடங்குது. போட்ல இருந்து மீன் பிடிச்சிட்டு உடனே அதே இடத்துல பக்கத்திலேயே வச்சு கூறி வீப்பினோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுலதான் வந்து பெரிய பெரிய மீன்கள், இப்படியான பெரிய பெரிய மீன்களுக்காண்டி தான் நீங்கள் இங்க வந்து பருத்துறை மீன் சந்தைக்கு வரணும். பரபரப்பா வந்து இந்த ஏலங்கள் எல்லாம் போகப்படுது. உடனே வந்து போட்டு விற்கணும்.
கிலோ 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 1200 சீலா சீலா எந்த மீன்கள் பாருங்க 1200 1200 இதுல வேண்டின மீன்களை இப்படியோ பக்கத்துல வச்சு வெட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த மீன் சைஸ் எல்லாம் பாருங்க. நீங்கள் இப்ப அந்த இடத்துல வந்து மீன்கள் விற்கிற வந்து பார்த்துருப்பீங்களா? அது ஒரு கொஞ்சம் பேர் தான் நிற்கிறேன். பழமையா வந்து நான் ஒரு நாள் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை வந்து நான் வரைக்கும் இந்த இடத்துல வச்சுதான் வந்து மீன்கள் வந்து கூறினவு. அவ்வளவுக்கு வந்து க்ரௌட் வந்து குவிஞ்சிருக்கு. சரியான ஒரு க்ரௌடா இருக்கும். இப்ப மீன்கள் விற்கிற இடம் பார்த்துருப்பீங்க. மீன்கள் வந்து பிடிச்சிட்டு இதில் வச்சு தான் வந்து போட்டுகளை நிப்பாட்டிட்டு ஒரு மீன்களை வந்து தெரிஞ்சு எடுத்து கொண்டு போயினோம். இதில் வேற போட்டுகள் வந்து தெரிஞ்சு எடுத்துட்டு ஏற்றினோம். ஆனால் இன்றைக்கு வந்து சரியான மீன் பிடிபடுற வீதம் வந்து குறைவென்று சொன்னவன். பழமையா 2-3 நாளைக்கு முதல் வந்து நல்ல மீன்கள் வந்து பட்டதுன்னு சொன்னவன் இருக்காதுல. இன்றைக்கு எல்லாம் வந்து மீன்கள் சரியான குறைவென்று சொன்னவன். மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே ஏத்தினா. அப்பா சரியான வெயிட்டா தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படி ஏத்தி விட்டுட்டு இன்ஜினியரை கலட்டிட்டு தான் போறேன். இன்றைக்கு என்ன மீன் பெருசா கிடைக்கல. என்ன அதுல மீன் படையில என்ன ஏன் இந்த காத்துக்கா வளமே எந்த சீசனுக்கு மீன் படம் கதைங்க சீசன் தான் இது. இப்ப சீசன் தான் வளமே. இந்த பருத்துறை கடல் வந்து இந்த நேரம் தான் கணக்க மீன்கள் பிடிபடும். ஆனா காதல் வித்தியாசம். என்ன காரணம்? அதுக்கான காரணம் தெரியல. இயற்கை பிரச்சனைக்கு ஒன்றுமே செய்யலாது. வளமையா யாழ்ப்பாணம் என்றாலும் பருத்துறை வந்தா தான் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நானும் இன்றைக்கு பார்த்தேன். கூடுதலா இந்த என்ன மீன்கள் பிடிபடும்? பாறை மீன், விள மீன், அதெல்லாம். ஆனா வித்தியாசமான மீன்கள் எல்லாம் அங்க கிடக்கு. நாங்க இப்ப யாழ்ப்பாண சந்தையில பார்க்க முடியாத வித்தியாசமான மீன்கள் கிடக்கு. பெரிய பெரிய மீன்கள். அங்கால கூடுதலா அந்த ஓரா, மற்றது சின்ன பாறை, ஒட்டி, மற்றது விளமீன், சின்ன சின்ன குட்டி எல்லாம் பிடிபடும். இங்க வந்து பெருங்கடல். என்ன இந்திய பெருங்கடல். என்ன இதுல இருந்து பார்த்தா இந்தியா தெரியுமா? இதுல இருந்து பார்த்தா தெரியாது. இந்தியா போட்டல் எனக்கு இது இந்தியால கொஞ்சம் குறைவு. முதல்ல எல்லாமே வந்து போன முறை நான் காணொலி எடுக்க வந்து இங்கே இருக்கிறார்கள் சொன்ன விஷயம் வந்து இந்திய ரோலர் இப்படி பாக்குற கண்ணு கட்டின தூரம் மட்டும் வந்துட்டு போயினவா. அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கிறேன். என்ன இப்ப இப்ப பிரச்சனை இல்லை தொழிலுக்கு. பரவாயில்ல, முதல்ல விட பரவாயில்ல. ஏன்னா வந்து அவன் ரோலர் படகுகள் வந்து இங்க தடை செய்யப்பட்ட படகுகள் கிட்டத்தட்ட 1000 கிலோ மடி என்று கீழே ஃபுல்லாக வந்து இழுத்து கொண்டு வரும். அப்ப எங்களுக்கு மீன் இருக்கிற அந்த பேரல் அதையும் உடைச்சி எடுத்து உடைச்சி. ஏன்னா அந்த மீன்கள் வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு வந்து அந்த என்னன்னு சொல்ற என்ன கல்லு அது பவளப்பாறை. அந்த பவளப்பாறை எல்லாத்தையும் வந்து உடைச்சிடும். அதுக்கான இனப்பெருக்கம் எல்லாமே வந்து போயிடும். அந்த மீன் இனம் வந்து அழியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அங்க அவங்க அவையில் பயன்படுத்துற ரோலர், அவையில் பயன்படுத்துற வலைகள் எல்லாமே வந்து இங்க பயன்படுத்துறதுக்கு தடை. இங்க ரோலர் பயன்படுத்தலாமா? இல்ல, இங்க செய்யல. அது சில பேர் சொல்லுங்க அந்த குறைஞ்ச கிலோவில் செய்யலாம். அது வந்து இங்க இல்ல, வெல்வெடுத்துற பக்கம் செய்யணும். அது இங்க கரையாக்குலாம் செய்யறது. கேரல்கள் அதுகள்லாம் நாங்கள் செய்யறோம். அதனால எங்களுக்கு பாதிப்பும் இல்லை. இப்ப நீங்க மணல் பார்த்து தான் செய்வாங்க. வேறுல செஞ்சா அவங்களோட ரோலர் மாடிகள் இதெல்லாம் வெடிச்சு எல்லாம் பிஞ்சிடும். சரி சரி சரி. அதனால வேறுக்கு பாதிப்பு வேற. நீங்க விடிய போனீங்கன்னா நேற்று போனீங்களா? நேற்று பின்னேரம் போனோம். நேற்று பின்னேரம் போனீங்கன்ட்டு இதான் வாரீங்க. என்ன அது இந்த காத்துக்கு நடுக்கடல்ல இப்படி இருக்க வேண்டாம். சரி என்ன சந்தோஷம். சரி, இதில் பாருங்க போட்டுகளில் வந்து வந்துட்டீங்கன்னா உடனே வந்து இந்த இடத்துலயே வந்து செய்து முடிப்பேன். மற்றது வந்து இது அந்த கல் வச்சிருக்கு தானே, இது வந்து ஒரு இறங்கு துறை தான். கூடுதலாக அந்த இறங்கு துறையில வந்து கட்டி இருப்பினோம். என்னென்னு சொல்றது,
இதெல்லாம் கட்டியிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படி இல்லை, இயற்கையா இந்த கல்லுகள் போட்டு தான் நிரவி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அப்படியோ இதுல வந்து இறங்கி இருக்கு. ஐயா வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்கிறார். மீன்கள் சிக்கியிருக்கான்னு தெரியல. சிக்கியிருக்கா மீன்கள் வரையில என்ன? ஏன் இந்த காத்து சீசனா இவ்வளவு தான் மாட்டுப்பட்டிருக்கு. சின்ன சின்ன பாறைகள்லாம் உங்களோட பாம்பு என்ன இவனுங்க கடல் பாம்பு என்ன இதுல சுத்தி கிடக்குடா. கடல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, கடல்லையும் வந்து விஷத்தன்மையான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதாவது உயிருக்கு ஆபத்து. என்னன்னு சொல்றது, உயிரை ஒரு துச்சம் என நினைச்சு தான் வந்து தொழிலுக்கே போகணும். இன்றைக்கு தொழிலுக்கு போறோம்னா வந்து நாளைக்கு வருவமான்ற ஒரு கேள்வியில தான் வந்து போயிடும். சரியான ஒரு ஆபத்தான இது. எக்கச்சக்க போட்டுகள் இனித்தான் அப்படியே வந்து உடனே அந்த இடத்துல போட்டு கூறி வந்து விற்பனை செய்துட்டு போயிருக்கணும். சரி, வளமையை விட இன்றைக்கு வந்து மீன்கள் வந்து குறைவு இருந்தாலும் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போயினோம். இதில் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வர உடனே கூறி இந்த இடத்துலயே வந்து விற்று கொண்டிருக்கணும். நாங்கள் அப்படியோ பார்த்துட்டு அப்படியோ அடுத்த இடத்துக்கு வந்து வெளிக்கிட போகிறோம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டியல்ல எடுத்துக்கொண்டு போற அகலம் வந்து எடுத்துக்கொண்டு போயிடும். ஐயா தொடிக்கு தானே இன்றைக்கு என்ன மலிபம் என்னையா மலமே எவ்வளவு போகுது? சரி, இப்ப நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாருமே வந்து இந்த வீடு கொண்டு விற்பினம் தெரியுமா? பட்டியல கொண்டு விற்பினம் வெயிலான்னு இப்போ இங்கேருந்து இந்த பகுதிக்கு இல்லாட்டி அங்கால ஊர் பகுதிக்கு எல்லாமே வந்து கொண்டு போவினோம். சரி, இதுக்கு பக்கத்துல ஐயா என்ன இருக்கு? மீன் சந்தைக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கு. வேற மாட்டிறச்சி என்ன கிடக்கு? மாட்டிறச்சி தான் ஒரு 2 தான். இப்போ ஐயாட்ட வந்து ரோல் வண்டி எவ்வளோ ஐயா ரோல்? எவ்வளோ? 2 300 வியாபாரம் நடக்குமா? மிதிவடி இல்லையா? மிதிவடி எவ்வளோ? 160. அது மச்சமா? மாடு இல்லையா? அப்போ அதுல ஒன்று தான், அதுல 2 தான். ஐயா எத்தனை மணி மட்டும் இங்க வியாபாரம் நடக்கும்? 10 மணி. முடியும் மட்டும் நடக்கும். இது எவ்வளோ? 120 தானோ? எத்தனை மணிக்கு முடியும் இது? சந்தை எத்தனை மணி மட்டும் இருக்கு? 9:30 மணி 10 மணி போட் வர்றத பொறுத்து. இந்த ஐயாட்ட வந்து ரோல்ஸ் வண்டி ஐயாட்ட வந்து ரோல்ஸ் பண்ணாங்க. சில பேர் நினைப்பீங்க மீன் சந்தை பக்கத்துல வச்சு விற்கணும் வேண்டி சாப்பிட்றாங்க. என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். என்ன மாதிரி இருக்குன்றதான் பாக்குறாங்க வேணாங்க. ஐயா சொன்ன மாதிரியே ரஜ்ஜி ரோல்ன்றது அவ்வளவு ரஜ்ஜி உள்ள வச்சுக்கணும். கிழங்கு உறைவு தான், அவ்வளவு ரஜ்ஜியா தான் கிடக்கு. கொடுக்குற காசுக்கு 150 ரூபா சொன்னவர் நல்ல. இந்த ரோலை சாப்பிட்ட உடனே இதை பற்றி கட்டாயம் சொல்லணும்னு பண்ணி என் மனசு சொல்லிக்கொண்டே இருக்கு. 150 ரூபாய் தந்தவர். ரஜ்ஜி ஏண்டா ஒரு கரைக்கில இருக்கிற ரஜ்ஜி, அவ்வளவு கிழங்கே இல்லை, ஃபுல்லா வந்து ரஜ்ஜி தான். ரஜ்ஜி ரோல்ன்றதுக்கு அர்த்தம் இதுதான். சும்மா வண்டில் கடை தானே, ஹைஜீனிக்கா இருக்காதுன்னு யோசிப்பீங்க. அது அடுத்த கட்ட பிரச்சனை. அது நாளைக்கு பார்ப்போம். இந்த விலைக்கு இது வந்து போகுது. ஏன்டா கூடுதலா நாங்கள் நார்மலா கடையில பாக்குறோம் கிழங்கு தான் கூடுதலா இருக்கும். ஒரு 2 ரச்சி இருக்கும். இது ஃபுல்லாவே ரச்சி தான், கிழங்கே இல்லை. மிதிவடி முட்டையெல்லாம் போட்டு. இப்ப நாங்கள் அதை முடிச்சுட்டு இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இங்கால முன்ன சந்தை இருக்கு, அதையும் போய் பார்த்துட்டு போவோம்ட்டு போய்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மணிலேருந்து 10 மணி மட்டும்தான் இந்த சந்தைகள் எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மீனை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
விடிய காலமே நல்ல ஒரு வெட்டொண்டு வட்டி தான். இதுதான் அந்த முனை சந்தை. சரி, அந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்த அந்த கொட்டடி சந்தை இருக்கு. அதை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரத்துல வந்தீங்கன்னாவே வந்து இங்கால இந்த முனை சந்தை இருக்கு. அங்க இருந்த ஒரு அண்ணாவே வந்து சொன்னவர் இந்த சந்தை தான் வந்து பெரிய சந்தைண்டு. கூடுதலா இதுல நான் சந்தையை அவதானிக்கிறேன். அப்படி பின்னர் நேரங்கள்லாம் வரணாங்களா, அப்ப அந்த நேரங்கள்ல இங்கால இந்த கருவாடுகள் வந்து ஃபேமஸ். கருத்துற கருவாடு வந்து சரியான ஃபேமஸ். இந்த வேற எல்லாம் வந்து காய விட்டு கிடைக்கலாம். அப்ப நான் நினைச்சேன் இதுல வந்து தனியா கருவாடு மட்டும்தான் அபிப்பினம் நினைச்சேன். ஆனா இதுக்கு பின்னால்தான் வந்து சந்தை இருக்கும். இந்த இடத்துல வந்து சந்தையும் வந்து இருக்கு. இதுக்கு பின்னாலே வந்து எக்கச்சக்க பேர் வந்து பிடிச்சு வித்து கொண்டிருக்கணும். இந்த பேர் பலகை எல்லாம் ஃபுல்லாக வந்து தமிழை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ வாசையாக இருக்கு. இங்கிலீஷ் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாகவே வந்து தமிழ் தான். இதான் இந்த சந்தை. மரக்கறியும் வந்து வச்சு விற்கணும் பாருங்க. மீன் வேண்ட வாராக்கள் வந்து கறிக்கு மரக்கறியும் தேவைப்படும் வந்து இந்த இடத்துல மரக்கறியும் வந்து வச்சு விற்கிறோம். இங்கே வந்து பெட்டிக்காரன் நிற்கணும். கூடுதலாக இங்கே மீன் வியாபாரம் சரி, இந்த மீன்பிடி தொழில்களில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பெண்கள் ஈடுபடுறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பெரிய மீன்களை தவிர சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்கு பாருங்க. இந்த சூடை இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல வந்து மீன்கள் வந்து வித்து கொண்டிருக்கணும். அதோட மீன் பிடிச்சு இந்த இடத்துல வந்து பிரிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. அதுல ஒரு நண்பர் நான் நினைக்கிறேன் எங்களோட வீடியோஸ் பார்க்குறவராகும். அவர் வந்து வந்த உடனே அலஸ்டி என்ற அந்த சத்தம் இருக்கு உரிமையோட கூப்பிட்டாரு. இந்த கனடா கொடி கிடக்குற அப்படி எப்படி கனடா போட் போல இருக்கு. இதுக்கு கனடாக்கு போலாம் போல இருக்கு. ஹலோ டேய், பள்ளிக்கூடம் லீவாடா? பள்ளிக்கூடம் லீவா? பள்ளிக்கூடம் போகாம இங்கே என்ன செய்யற? உண்மையிலேயே இந்த பரிந்துரைக்கு வந்தா தான் வந்து என்னன்னு சொல்றது, இந்த பெண்களும் வந்து மும்முரமா கூடுதலா நான் எல்லா இடத்துக்கும் வந்து போயிருக்கிறேன். எல்லா இடத்துலயும் வந்து ஆண்கள் மட்டும்தான் வந்து இந்த மீன்பிடி தொழிலுக்கு போயிட்டு வருகிறோம். கூடுதலா அதுக்கு பிறகு நான் முல்லைத்தீவுல பார்த்தேன். முல்லைத்தீவுலயும் வந்து இந்த விலை பெருகிற இதெல்லாம் பெண்களும் சேர்ந்து வந்து ஈடுபடணும். அதுக்கு பிறகு இங்க பாக்குறேன் கூடுதலான பெண்கள் வேல் வந்து மீன் பிடிக்கி உள்ள போயிட்டு வந்தா பிறகு இந்த இடத்துல வச்சு விலையில இருந்து மீன்கள் பிடிக்கிறதுல இருந்து மற்ற மீன்கள் ஏலம் போடுறதுல இருந்து சகல இதுலயும் வந்து இறங்கி வேலை செய்யணும் பெண்கள். உண்மையிலேயே அதை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப அவையோட போய் கதைக்கலாம். சில பேர் வந்து கதைக்கிறதுக்கு முன்வர மாட்டோம். அதனால நாங்களும் போய் வந்து விரும்புறேன் இல்லை. நாங்கள் போடுற வீடியோக்கள் சரி என்ன சரி அவையின் அனுமதியோடு தான் போடுவோம். அவை கதைக்க விருப்பப்பட்டா வந்து எடுப்போம். அப்படி இல்லாட்டி வந்து நாங்கள் வந்து எடுக்கிறதில்ல. இப்ப அப்படியோ போய் நாங்களுமே வந்து பார்ப்போம். அந்த அலஸ்டீன் உரிமையை அவரால் குரல் கொடுத்தார், அவரோட வந்து கதைப்போம். இதுல கூடுதலா இந்த சின்ன சின்ன சூடைகள் இதெல்லாம் வந்து பிடிபட்டிருக்கு. அண்ணா வணக்கம். சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? அலஸ்டீன் கூப்பிடவே விளங்கிச்சு. பட் ஆள் வந்து என்னோட வந்து படிச்சாள். ஆனா அடையாளம் தெரியாம மாறிட்டு வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? பருத்துறையா நீங்க? எந்த நாடு? சுவிஸ்ல இருந்து வந்துக்கிறீங்க. என்ன சொல்லுது ஒரு அப்படியா? இல்ல ஆளுங்க தோற்றம் மாறிட்டு சந்தோஷம். ரெக்ஸனா தெரியும், ரெக்ஸனாகல தெரியும். என்னது? ஹாஸ்டல்ல இருந்து. ரைட் ரைட் ஓகே ஓகே. இவர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட், என்னோட பேட்ச். நான் உடனே அலஸ்டீன் ஆடுறா அப்படி கூப்பிடுறத நான் கொஞ்சம் வீடியோஸ் பாக்குறாங்கன்னு பிறகுதான் தெரியும். முடிச்சிருக்கீங்க. எங்கட உருவம் மாறிட்டா
அப்படிதான் இருக்கு. ஆனா வீட்டு மூஞ்சிய வந்து மாறிட்டு அப்ப திருப்பி என்ன டூர் ஒன்று போய் திருப்பி அண்ணா இந்த போட் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். போட்ல வந்து போறோம், இலங்கை ஃபுல்லா போறோம். இந்த நண்பர் வர கட்டுமரம் இருக்கு, அதுவும் மென்டதான். இன்ஜின் போட்டு வச்சிருக்கு. ரன் பண்ணுங்க ஒரு வீடியோ பிடிச்சா தெரியும். பிடிச்சா சரி. அப்ப ஒரு நாள் மீன் பிடிச்சி சமைப்போம். அது கேட்டேன் வேலை கிடாது. ஆனா மரத்துல ஒரு உள்ளுக்கு சும்மா உள்ளுக்கே நீங்க டைம் பண்ணலாம் வேணா அந்த பச்சை மரம் அந்த பச்சை மரம் போட்டுன்னு அதுல போ எங்களுக்கு பயமே ஐயா. அது உங்களோட உடம்புக்கு வந்த உடம்புக்கு வெளியில போகாம சும்மா இதுக்குள்ளேயே நீங்க வீடியோ இதுக்குள்ளே எடுக்கலாம். எடுத்து பிடிச்சி கொடுத்தலாம். என்ன மீன் இங்க பிடிபடும் சூடுதானே. நானும் அங்கள பக்கத்துல கணக்கு மீன் பிடிபட்டு இருக்கேன். தூண்டித்தோடு. இது இது நீங்க எல்லாம் ஒரே கடலுக்குலாம் போவீங்க? முக்கியமான அவர் தான் சங்கத்துல எனக்கு இந்த இதை நீங்க கொள்ளுங்க. நீங்க கதைக்கிற கேட்கும். நீங்க யாரோட போய் காய்க்கிறீங்களோ அவையோட நாங்களும் காய்ப்போம். ஏன்னா நாங்கள் யோசிக்கிறது இப்ப யாரோட போய் காய்க்கிறேன்னு ஏரியாவில நீங்க வந்திருக்கிறீங்க. இப்ப இந்த பிடிக்க போற கடல் எல்லாமே ஒரு கடல் தான். ஒரு கடல் தான். ஆனா ஒவ்வொரு விதமான தொழில் இருக்கு. சில அந்த இடத்துல இருக்க தூண்டி தொழில் வந்து இவைக்கு சரிகிறார். இப்ப வந்து இவைக்கு சூடதான். ஆனா அதுல சின்ன வயசுலயே பிறந்து வளர்ந்து அதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு இது. இந்த கடற்கரை தான் ஒவ்வொரு வருஷம் பாரு. இப்ப வந்துட்டு போறோம், திருப்பியும் விரட்டுமா தம்பியாக்கலாம். நேற்று புல்லா தூண்டெல்லாம் போட்டு கடற்கரையில நேற்று முந்தினாத்து வந்திருக்கோம். நாங்க வந்திருந்தா பிடிச்சிக்கலாம். அடுத்த இப்ப போவோம். நான் இப்ப போடுவேன். இன்றைக்கு போற வெளிக்கிறேன் காலமே போட்டு போயிட்டு வரோம். அவங்கள நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணி போட்டு வீடியோ எடுத்தீங்கடா மற்றவன். ஆனா கேட்டமட்டில் வந்து இந்த முனை சந்தை தான் வந்து பெரிய சந்தைன்னு அங்கேயே சொல்லிருந்தாங்க. ஆனா நான் இங்க வந்த மட்டும் வந்து இங்க சின்ன சின்ன மீன்கள்லாம் பெருசா கிடையாது. பிந்திடுதோ. முந்தி ஒரு காலத்துல நடந்த தொழில் வள்ளம் எல்லாம் வச்சிருந்த கிடாப்பாக்கெல்லாம் செய்தவ. இப்ப சீசனுக்கு ஏற்ற மாதிரி மற்ற வந்து இப்ப இனி இப்ப வார மாசம் அடுத்த மாசம் வேண்டா திருக்கவலை மற்றது வந்து ஒரு 2-3 நாளா வந்து கடலும் வந்து சரியான சீட்டமா இருக்குன்னு சொன்னாங்க. மற்றது வந்து சில தொழில்கள் இப்ப தடை. சில வேலைகள் வந்து தடை அரசாங்கத்தால. இப்ப சூடுதான் மெயின். இது மற்றது இங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து இந்த மீன்பிடி தொழிலுக்கு பெண்கள் சரியான ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கிறாங்க. கூடுதலா அந்த வேலையில இருந்து பிரிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வேற இடங்கள்ல நாங்க போய் பார்த்துருக்கோம். அதை விட இந்த இடத்துல கணக்கு பெண்களும் வந்து நின்று உதவி செய்யலாம். அதை பார்க்க கூடுதலா கருவாட்டுல இருந்து கூடுதலா பெண்கள் தான் கூடுதலா இங்க தொழில் மெயின். இது அப்ப இன்றைக்கு சூடு எவ்வளவு போகுது? 350 ரூபா கிலோ. போனதுக்கு லாபம் பெறுமா? நாங்க சூட கொண்டு போவோம் வீட்டை. இப்ப நீங்க கொடுக்கறது ஒரு விலை, வேண்டது ஒரு விலையா இருக்கும். இப்ப உங்கள்ட்ட எந்த விலை கிடைப்பீங்க? 350 ரூபா விற்பாங்க. கிலோ அரை கிலோ 350 ரூபா. எனக்கு ஆளை பார்த்தது சந்தோஷம். நான் தான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் எங்கட பச்சிலேயே உடம்பா இருக்கிறாட்டு. ஆனா என்ன விட இவர் வந்து அவர் தான் அவரே மடுப்போம் போட்டி. அம்மாட்ட இருந்து புட்ட பொரியல வேண்டு சொல்லிக்கே சரியான குரோஸ் அதான் இருக்கு. சத்தியமா மறந்துட்டு நாங்க உங்களோட நம்பர் தான் வேண்டி வைப்போம். வீட்டுல இருந்து புட்டு முட்டை பொரியல் அது எப்படியும் ஒரு அமல். நீங்க எப்ப ஃபன் பண்றத எப்ப வீடியோ எடுக்கணும்னு சொல்லுங்க, அவனே அரேஞ்ச் பண்ணிடுவோம். சரி, இப்ப அண்ணையோட சேர்ந்து அண்ணன் பேர் சொல்ல மறந்துட்டேன். என் பேர் அலெக்ஸ். அலெக்ஸ் அவர் அம்புள்ள அலெக்ஸ். சும்மா சொல்றீங்க. நான் அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ அலெக்ஸ். என்னையும் அலெக்ஸ் தான் சொல்லுவாங்க. இவரோட சேர்ந்து இந்த முளையில இருக்கிற ஆக்களோட வந்து காய்க்க போறோம். நாங்க வரைக்கும் ஜோசிச்சு வந்து நாங்கள் என்ன கதைக்கிறது ரெண்டுட்டு அண்ணைய வந்து இருக்கிறார். அண்ணன் வந்து இந்த ஊர்க்காரரோட இதே பிறந்து வளர்ந்து இந்த கடற்கரையிலேயே வளர்ந்தா இல்ல. நாங்க யோசிக்கிறோம் கூடுதலா இந்த வெளிநாட்டோட காய்க்கணும். இந்த வேல் செய்யற வேலோட ஃபுல்லா வந்து இந்த சூடதான் வந்திருக்கு. நீங்களும் அறிமுகப்படுத்தணும், எங்களுக்கு தெரியாது. எல்லாம் இவர் தம்பி ஒன்றோட தம்பி. அவர் சின்ன வயசு சண்டை பிடிச்சு வளர்ந்தாங்க. இல்ல சைலண்ட் ஆயிடணும். நீங்க வந்த உடனே காய்ச்சி வந்தது. நான் வந்தாலே கொஞ்சம் சைலண்ட். இதான இந்த சாவாளு. இது வந்து கறி வைக்க நல்லா இருக்குமா? கருவாடு சாவாள கருவாடு. அவருக்கு வந்து விருப்பம். மண்டைக்கு வேணும் 1/2 கிலோ.
கருவாட்டு மீன் வேணும்னா கொண்டு போங்க. இல்ல இது எங்களுக்கு காய்ச்ச தெரியாது. அக்கா உங்களோட இருக்கா கேட்கணும். நான் எல்லா இடத்துலயும் போய் பார்த்துருக்கேன் சரியா. ஆனா இந்த பெண்கள் வந்து இப்படி நின்று செய்து கொண்ட விஷயங்கள் வந்து கூடுதலா பார்க்கல. நீங்க எவ்வளவு ஆழமா வந்து இதுக்கு உதவி செய்றீங்க. கல்யாணம் கட்டினால இல்ல கட்டுறாங்க இல்ல பெண்கள் வந்து இங்க கருவாட்டு தொழில்னாலும் சரி முக்கியத்துவம் பெண்கள் தான், ஆம்பளைகள் குறைவு. குறிப்பிட்ட ஆக்கள் வந்தா நீங்க இருக்கணும் ஆம்பளைகள், மற்ற எல்லாம் வெளிநாடு தான் கூடுதலா. உள்ள வந்து சூடாதான் சாப்பிட்டுருக்கேன். சூட வேலையை பார்க்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விதமான விலைகள் இருக்கு. திருக்க விலை ஒரு இதுக்கு வந்து ஒவ்வொரு விலை இருக்கும். திருக்க விலையை பாத்தீங்கன்னா நல்ல பெரிய நெட்டா இருக்கு. மற்றது இப்ப வந்து முந்திய மாதிரி சின்ன இன்ஜின்கள் இல்ல, இப்ப எல்லாம் 40 தான் நெல் அவுட். 40க்கு மேல ஓடலாம். 40க்கு மேல ஓடலாம். 40க்கு மேல இன்ஜின் இருக்கா? இருக்கு, ஆனா கொழும்புல இருக்கு. ஆனா 40க்கு மேல 40 தான் அரசாங்கம் இங்க அலோட் பண்ணிருக்கு. ஏண்டா சில விஷயங்களுக்காக சில தடை பண்ணி வச்சுக்க தெரியும் தான். அப்ப அதுதான் 40 ஃபுல்லா 40 தான். மற்ற போட்டுகள்லயும் சில போட்டுகள் வித்தியாசம் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு போட்டுகள், இது கழுகு, அது மான், இது இது மான். ஒவ்வொரு போட்டுகளையும் ஒவ்வொரு வித்தியாசமான போட்டுகள். ஓ அதெல்லாம் மான். சில போட்டு ஜெட், டபுள் ஜெட் இருக்கு, தனி ஜெட் இருக்கு. ஒவ்வொரு போட்டுகளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. சரி இங்க கருவாடுன்னா என்ன கருவாடு ஃபேமஸ்? கருவாடுன்னா திரியாப்பாறை கருவாடு. இங்க பின்னால வந்து கருவாடு கடை இருக்கு, அதையும் இருக்கா போய் பார்த்துட்டு வருவோம். மீன் கொண்டு இல்ல இதுல பாத்தீங்கன்னா 2 பேர் மீன் தந்துக்கிறேன் வார போறங்க. இதுக்கு இன்கொயரி இருக்கு. பிரச்சனை இல்லை. நேற்று ஃபுல்லா விலையெல்லாம் படுத்து ஃபன் பண்ணாங்க. மத்தியானம் தூண்டி எல்லாம் கொண்டே போட்டு தொழிலடா நேற்று வந்திருக்கலாம். என்ன நாங்க என்ன நேற்று போட்ல போயெல்லாம் தூண்டி எல்லாம் போட்டு பேரை சொல்லதான் என்ன ஞாபகம். ஆளும் மெல்லிசா இருந்தது, ஆளு மெல்லிசா எடுத்துட்டு இப்ப அப்படி சொல்லக்கூடாதுடா. நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். சின்ன வெளியோ சாசாத்தியில சுத்தினாக்கள் ஆள் வந்து பாருக்கு படிச்சா ஒவ்வொரு நாளும் வேலையால வந்தோடனே ஆள்ட வீடியோ தான். சரி வாருடாக்கா. ஓ இல்ல சார் வாருங்க. சரி கோல் அடிக்கிறேண்ணா. எந்த நம்பர் அவங்கள்ட்ட இருக்கு பண்ணு. ஓ என்னன்னு சொல்றது, பாடசாலை நண்பர். ஆள் வந்து அடையாளம் தெரியாம மாட்டேன். நான் முதலே சொன்ன உடனே யோசிச்சேனா போறோம் என்னச்சு மீன் தந்திக்கிறோம். ரசத்திலாம் வந்திருக்கு, ரசத்திலாம் வந்துக்கிறோம். அதாவது வந்துருக்கலாம். டேய் அது பிரச்சனை இல்லை. அது எங்கட ஏரியா தான். அது எங்கட ஞாபகார்த்த கொட்டில். அது வந்து சித்தப்பா பராமரிச்சது. அதையும் பாருங்க, அவர் ஹார்ட் அட்டாக்ல மோசம் போட்டார். ரைட் பாடசாலை நண்பனை கண்ணாளுக்கு பார்த்து உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நண்பர் வந்து சூட மீன் இன்றைக்கு போய் ஒரு பொரியல் ஒன்று செய்யோடும். சூட மீனும் புட்டும் அவிச்சா வேற லெவலா இருக்கு. புட்டுப்பாடை இல்லாம ஆரம்ப காலத்து அவரும் பரிசு தான் போட்டு கொண்டு போயிருக்கு. சரி இதான் அண்ணன் வளர்ந்த வீடு. இப்ப இருக்கிற வீடு இப்ப இருக்குதா? அது என்ன அந்த மேல் மாடி வீடு. இதுதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு. இதுதான் எங்கட கடற்கரை. அண்ணா வந்து ராசாத்தி ஒருக்கா பாப்பா நாங்க திரிஞ்ச ராசாத்தி ஒருக்கா நேர பாப்பா விட்டேன். மறக்கலாதான் அது செல்ல குட்டியேடா. அவ்வளவு இதா செய்து ஆரம்பத்துல செய்யக்கே நான் பார்த்து கொண்டிருந்தேன் வீடியோ இருந்துட்டு. அங்க கருவன் மாதிரி தானே உங்களோட திறமை இல்ல. இது நாங்க எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு செய்தது. இது உண்மையா வந்து சந்தோஷம். பின்ன எதுவும் கேள்வி வேணுமெண்டா அடிங்க. சந்தோஷம். நீங்கள் இப்படி உரிமையா கதைக்கிறதே வந்து எங்களுக்கு சின்ன வயசுல நாங்கள் வள்ளங்கள் இதுகள்லாம் வச்சிருந்தோம். நாங்கள் அப்பா இல்ல, உயிரோட இல்ல. சித்தப்பா பார்த்தவர் அவன் போட்டோ இந்த இது கிடக்கு ஞாபகார்த்தமா. இதை நான் செய்து வச்சிருக்கேன். அவன் இந்த ஞாபகார்த்தமா என்ன இது உங்களோட இதா? ஓ எந்த இதா. இவர் தான் கடைசியா ஹார்ட் அட்டாக்ல போனது. எல்லாம் எங்கட தொழில் அவர்கிட்ட ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். எங்கட
ரைட் ரைட் எவரும் உரிமை கூட இல்லை இந்த இடத்துல. எங்கட பரம்பரை சொத்து. நான் இந்த இது உங்களை கண்டு நேர சொல்லணும்னு வந்து பாருங்க. கபடி போட்டியில என்ன சொல்றது ஃபுட்பால் அதுகள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. எங்களுக்கண்டே ஊர் நோந்து முனையில பருத்துற முனையில நீங்க அதெல்லாம் வந்து பாருங்க. எவ்வளவு என்ன இதுல இருக்கா? எல்லாம் இருக்கு, எல்லாம் சகலதும் இருக்கு. இதெல்லாம் இது எங்களுக்கண்டு கிரவுண்ட்ஸ் இல்ல. வணக்கம், இவர்தான் தவசாளர் ஜூசி பொறுப்பு. எங்களுக்கண்டு கிரவுண்ட்ஸ் இல்ல, இதுதான் கிரவுண்ட்ஸ். மற்றது காபட் போட்டு போட்டு இதன்றதுக்காக இது நிரவே போயிடும். நிரப்புறதுக்கு தான் சில பிரச்சனை. இதுதான் எங்களோட கிரவுண்ட்ஸ். இனி இல்லைன்னு சொன்னா உயிரை கொடுத்து கூட விளையாடுவாங்க பருத்துற முனையில. நீங்க சகலதும் இதான் பாசிசால. நான் பிறந்த 1974ஆம் ஆண்டு இதுக்குள்ள வந்து எங்கட அப்பா கல்லு நாட்டினவர். எல்லாம் இருக்கு. இது வந்து எங்கட என்ன சொல்றது வந்து பாருங்க, பார்த்தா தான் தெரியும். சில விஷயங்கள் காட்டினா தான். இப்பதான் முதல் காட்டுறோம் பாருங்க. இது இவ்வளவு கபடி இல்ல, வண்டு எங்கட கபடிக்காண்டி மட்டும். ஓ எங்கட ஊரால் சில விஷயங்கள் சில சொன்னா தானே தெரியும். அதான் நானே இன்றைக்கு தான் பாக்குறேன். பாருங்க, இந்த முனைக்கு வந்து இவ்வளவு இது இருக்குன்ட்டு இன்றைக்கு தான் நான் பாக்குறேன். கபடி போட்டியில அவ்வளவு ஒரு ஃபேமஸ் ஆயிருந்திருக்கு. என்ன இப்பவும் இருந்து தவசீலாளர் யூசி பொறுப்பு வர்றேன். நான் ஒருக்கா யூடியூப் அவங்க கண்டு காட்டணும்ட்டு தான் நான் வந்தேன். ஒருக்கா அங்கட படிக்கல. இது இவர் சொல்லித்தான் எனக்கே தெரியுது கபடிக்காண்டி மட்டுமே இவ்வளவு கப்புகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. சில அத்லட்டிக் எல்லாம் 2006-05 இருந்து இந்த 2005 இருந்து இது சுனாமி டிசம்பர் அதுல இருந்து அப்படியே அதுல இருந்தா கப் அடிச்சது நல்லா. இல்ல சில பேருக்கு வந்து தெரியாது. கூடுதலா அந்த பெரிய பெரிய மச்சியில தான் யோசிப்பீங்க. கபடிக்கண்டும் தனி ஒரு இடம் இருக்கு. அதுக்கான போட்டியிடம் வந்து நடைபெறும். கபடி ஆரம்பிச்சு படமராஜ். சந்தோஷம் பாக்குறாங்க. வேற என்ன ஸ்பெஷல் முனையில? முனை என்றாலே ஸ்பெஷல் பருத்துற முனை என்றே எல்லாருமே வந்து தேடி வரும். யாழ்ப்பாணம் வர டூரிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த பருத்துற முனையை தேடி வந்து இங்க இருக்கிற விஷயங்களையும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். வித்தியாசமா இருக்கும். என்னன்னு சொல்றது, இப்போ எங்களுக்கே வந்து கனகாலத்துக்கு வரைக்கும் வித்தியாசமா இருக்கும். அதில் வெள்ளக்காரர் வந்து அப்படி இந்த கடற்கரை ஓரமா அப்படி வீடுகள், இந்த கருவாடு உற்பத்திகள், மீன் உற்பத்திகள், அதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்தோட சேர்ந்த விஷயங்கள். அதெல்லாம் பார்த்து வியப்பா இருக்கு. நம்ம என்ன நீங்களும் கொஞ்சம் வெள்ளக்காரரை கூட்டியாங்களா? இப்போ வந்து டூரிசம் அங்கே லைட் ஹவுஸ் வந்தாலும் டூரிசம் பீச் இருக்கு. அது இப்போ 340 மில்லியன் ஒதுக்கி காசு. அது 20 மில்லியன் ஒரு அடி அதுன்றாங்க. அணைக்கட்டு கட்டுறாங்க. அங்கால பீச் ஃபுட்பால், பீச் வாலிபால், பீச் கபடி இதே மாதிரி ஸ்டேடியம் ஒன்று இது ஸ்டேடியம் ஒன்று கட்டப்போம். வருங்காலத்தில் இடம் இல்லை. அதெல்லாம் அந்த இடத்துல வருங்காலத்தில் பல திட்டங்கள் இருக்கு. அதையும் வந்து உங்களுக்குமே வந்து தெரியத்தான். ஆள் பார்த்தா சண்டி கட்டு போட்டு ஊருகள்ல அப்படித்தானே போனாங்க. அப்படித்தான் இருக்கும். ரைட். இப்போ வந்து அப்படியே இந்த கருவாடுகள், வித்தியாசமான கருவாடுகள் இருக்குன்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட ஒரு என்ன விலைவும் அவைய கேட்டா தான் தெரியும் விலை என்னண்டு. கருவாடு மெயின். இது எல்லாம் அம்மா அந்த குடும்பம் மெயினா வந்து இந்த எல்லா பேர்கள் இதுகள் எல்லாமே வந்து தமிழ்ல இருக்கு. சுத்த தமிழ்ல. இதோ ஒவ்வொரு சௌரங்கள்ட பேர் மேனகா, அவ, நிஷா, இதை மருமன், அது ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு பேர்ல இருக்கு. எல்லாம் சௌரங்கள். இவதான் மூத்த உறுப்பினர் எங்கட குடும்பத்துல. இவதான் மூத்த உறுப்பினர். வணக்கம். அம்மா யோசிக்கிறேன் யாராவது என்னடா செய்யறாங்கன்னு ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறோம். இந்த சண்டே இருக்க பாத்துறாங்களா அப்படி எடுத்துட்டு இவரையும் கண்டுறாங்க வச்சுட்டு. கருவாடு பற்றி சொல்றீங்களா? என்ன எடுங்க நம்ம இதான் உள்ளே கருவாடு. சரியா சரி. இப்போ நாங்கள் கருவாடு கடையான்னு வந்தோன்னா வெளியிலேன்னு பார்த்தோம். உள்ளேயும் வந்து இந்த கருவாடுகள் வந்து வச்சிக்கணும். இதுகளில் இந்த காய விடுறதுக்காண்டி உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன். கூடுதலா வெளிநாட்டுக்காரன் விரும்புறது என்னன்னா இதுന്റെ பாவனை கூட வச்சு பாவிக்கிறபடியா அதோட இதுന്റെ டேஸ்ட் கூட. கட்டாப்பாறை வந்து கட்டாப்பாறை இந்த முள்ளுகள் தலைகள் எல்லாம் நீக்கி சதம் மட்டுமண்டா அதை திரியாப்பாறைன்னு சொல்றது. இது கரவலையில வாரது அவை உடனே போட்டுதன்றது. இது கூனி இருக்கு. இது நெத்தலி. மற்றது இங்க பாக்குற கருவாடுகள் எல்லாமே வந்து நல்ல டஸ்ட் இல்லாம நல்ல நீட்டா இருக்கு. இதெல்லாம் வந்து
சில பேர் வந்து இந்த தண்ணீர் கழுவைக்கு கரையும். ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த உப்பொண்டும் இல்ல, அப்படியே உடனே சமைக்கிறது. உடனே சமைக்கிறது. சரி, இன்றைக்கு நாங்கள் எதேர்ச்சியாக தான் வந்து இந்த பருத்தித்துறை முனை மற்றது அந்த கொட்டடியோ அந்த சந்தைக்கெல்லாம் வந்துறாங்க. வித்தியாசமாக இருந்த காலத்துக்கு பிறகு நீங்களும் பெரிய பெரிய மீன்கள், வித்தியாசமான மீன்கள், மலிவாக வேண்டணும், தரமான மீன்கள், துடிக்க மீன் வேணுமெண்டா பருத்தித்துறைக்கு வாங்கும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.